ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா, இந்தோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போன வீடியோவில் பார்த்தோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கழுத்து பீஸை ஜாயின் பண்ணி வைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகையில் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியும். நார்மல் ப்ளவுஸை எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியுதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகையில் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ அடுத்து கழுத்து பீஸ் அடிச்சுட்டேன். நீ அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பேண்ட்டு கிளாத்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒரு பீஸ் கொடுத்தாவே போதும், நமக்கு ஸ்டிஃபாக நின்றுக்கும். அது துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் 1 இன்ச்சு கேப்பில் வச்சு அடிச்சுக்கிறேன். இப்போ திருப்பி அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமும் படிமான தையல் போட்டுக்கலாம். அடுத்தது மறுபடியும் ஒரு 1 இன்ச்சு கேப்பில் தான் நான் அடிக்கிறேன். ஏன்னா அந்த பட்டி வந்து ஸ்டிப்பாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான். நீ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீ அடுத்தது ஸ்லீவ் பார்க்கலாங்க. நம்ம குடஞ்சி வெட்டின பகுதி வந்து ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் அடிச்சுட்டு, இன்னொரு ஸ்லீவ் வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். அடுத்தது நான் எம்மிங் பண்ணுறதுக்காக நான் பெரிய தையல் வச்சு தான் நான் 2மே அடிச்சுக்குவேன். எம்மிங் பண்ணிவிட்டு நான் பிரித்து விட்ருவேன். அடுத்தது நம்ம வந்து பேக் 1/2 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கலாம். அடுத்தது 1 இன்ச்சு கேப்பில் மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருக்குறோம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கரெக்டாக அடிச்சுக்கணும். அந்த அளவுகள் மாறாமல் இருக்கணும் தான் நம்ம அந்த இடத்துல அர்க்கத் பண்ணிக்கிறோம். அந்த 1/2 இன்ச்சில் மடிச்சுக்கணும். அடுத்தது ஃப்ரண்ட்டை பார்க்கலாங்க. ஃப்ரண்டில் வந்து நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் டாட் நான் வந்து பிடிப்பேன். கப் ஷேப்பு கூர்மையாக வேணும் அப்படின்னா மட்டும்தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவேன். ஆனால் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு அளவு கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம கட்டிங்கில் புரிஞ்சு நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஓகே தாங்க. தைக்கிறதெல்லாம் ஈஸியான வேலை, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். கட்டிங்கில் தான் நமக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கட் பண்ணால் ஓகே. இப்போ பாருங்கள், அடுத்த டாட்டும் நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நான் அடிச்சுக்கிறேன். கப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குதுன்னு. அடுத்து இந்த பக்கமும் நம்ம பிடிச்சிக்கலாம். இது சேம் அளவு வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த 3ஆவது டாட்டும் பிடிச்சிக்கலாம். இந்த டாட்டு கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் பிரித்து அடிச்சுக்கிட்டேன். நம்ம அப்போவே பார்த்துடணும். அப்போவே எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்குதான்னு டாட் பிடிச்சது எல்லாமே பார்த்துக்கணும். எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். நான் எப்போவுமே ஒரு தையல் அடிச்சுட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் தான் 2வது தையலே போடுவேன். அடுத்தது பேக் எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டை போட்டு பட்டி அளவு இப்படி தான் நான் எடுப்பேன். கப் ஷேப்லாம் எந்த ஒரு சுருக்கம் இல்லை. நல்லா தூக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ அளவுகள் வந்து இப்போ கரெக்டாக வருது. இப்போ அப்படியே நான் வந்து எனக்கு கொக்கீர பக்கம் 3 இன்ச்சும் சைடில் வந்து 2.5 இன்ச்சு வந்தது. அது ஒரு போட் ஷேப்பாட்ட நான் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன். நான் பழகின நாள்லேருந்து பட்டி இப்படி தான் நான் அளவெடுத்து நான் தைக்கிறதுனால எனக்கு கரெக்டாக வருது. அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணுறதில்ல. அடுத்தது இன்னொரு பட்டி நம்ம இப்படி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இப்போ கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இந்த சைடு நடு சென்டர் டாட் பிடிச்சிருப்போம்ல, அதில் பிடிச்சிடலாம். இப்போ எனக்கு கரெக்டாக வருது. இப்போ மறுபடியும் பேக் போட்டு பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் வருது. கொஞ்சமாக வர்றதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். அதிகமாக வர்றதெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது. அந்த எந்த இடத்துல நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சோண்டு தான் வருது. அடுத்தது கொக்கிப்பட்டி வீப்பட்டி அடிச்சுக்கலாம். நம்மளாலே சீக்கிரமாக 1/2 மணி நேரத்துலேயும் நம்மளாலே 100 ரூபா சம்பாதிக்கலாங்க. இந்த தொழிலாட்ட வேறு எந்த தொழிலும் நமக்கு வந்து அமையாது. ஸோ பெண்கள் வந்து யாரும் எனக்கு கஸ்டமர் குறை சொல்லிட்டாங்கன்னு தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. என்னையாட்டெல்லாம் ஒரு திட்டு வாங்கினது யாருமே கிடையாதுங்க. நான் அந்தளவுக்கு திட்டு வாங்கியிருக்கிறேன். அந்தளவுக்கு திட்டு வாங்கினாலும் எனக்கு வந்து நான் இது வந்து நான்
மறுபடியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேனோ அதை சரி பண்ணி நான் தைச்சிக்கிட்டு தான் இருப்பேன், விட மாட்டேன்னு சொல்லி தான் நான் மறுபடியும் கடை வச்சு விசிட்டிங் கார்டெல்லாம் அடிச்சிருக்கிறேன். நான் ப்ளவுஸ்லேயே அதிகமாக வந்து நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் வந்து அதிகமாக நான் தைச்சதுனால எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அதனால் யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கஸ்டமர் குறை சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்டுலாம் இருக்காதீங்க. அதுக்காக நீங்கள் இந்த தொழிலை விட்டுறாதீங்க. நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், எந்த இடத்துல சரி பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எனக்கு அப்போல்லாம் எனக்கு வந்து கஸ்டமர் திட்டினாங்க. ஆனால் இப்போல்லாம் நான் யாருக்கிட்டையும் எந்த திட்டும் வாங்குறதில்ல. ஏன்னா எனக்கு கரெக்டாக வந்துடுது. கட்டிங்கில் நான் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். தைக்கிறதும் நம்ம ஒவ்வொரு அளவாக பார்த்து தைக்கிறதுனால எனக்கு எந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் ஏற்றம் இறக்கம் வர்றதில்ல. கரெக்டாக முன்கழுத்தும் பாருங்கள் 2 பக்கம் எனக்கு கரெக்டாக வருது. மறுபடியும் இன்னொரு தையல் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீ அடுத்தது அப்படியே கழுத்து பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். கழுத்து பீஸ் அடிக்கிறப்போ நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக விட்டு தான் தைக்கணும். கொஞ்சம் கூட இழுக்கவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கழுத்து பீஸு தைக்கிறப்ப மெதுவாக தைக்க முடியுமோ தைச்சிக்குங்க. ரொம்ப முக்கியமானது கழுத்து பீஸ் கொடுக்கறது. நம்மளாலையும் அரை மணி நேரத்தில் 100 ரூபா சம்பாதிக்க முடியும். நான் வந்து என்னோடய ஏரியாவில் 100 ரூபா தான் வாங்குகிறேன். உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், எந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி மடித்தோமோ அதே மடிப்பு தான் நம்ம கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வரணும். எந்த இடத்துலையும் அதிகமாக கம்மியாக நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக மடித்து நம்ம கரெக்டாக தையல் கொண்டுட்டு வரணும். பின்னாடி நம்ம திருப்பி பார்த்தா கொஞ்சம் கழுத்து பீஸில் இருக்கிற மீதி இருக்கிற துணி இருக்கும். அது வந்து நம்ம கழுத்து பீஸ் வெட்டையில் பார்த்து பொறுமையாக வெட்டணும். இந்த மாதிரி கவனக்குறைவால் நான் ஏகப்பட்ட ப்ளவுஸ் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். இப்போலாம் நான் அந்த இடத்துல மட்டும் நான் பொறுமையாக தான் கட் பண்ணுவேன். மறுபடியும் திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். உள் சைடு திருப்பி தான் நம்ம போடணும். அவ்வளோதாங்க. நீ திருப்பி மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுட்டோம்னா கழுத்துக்கிட்ட 2 தையல் வந்துடும், நீட்டாக வந்துடும். அவ்வளோதான். நீ அடுத்தது வந்து கை நம்ம வந்து எந்த பக்கம் குடஞ்ச பகுதி வெட்டணுமோ அந்த பகுதி வந்து முன்பக்கம் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நான் எப்போவுமே நான் பழகின நாள்லேருந்து இந்த கை ஷோல்டர்லேருந்து தான் நான் ஜாயின் பண்ணிக்குவேன். நான் எனக்கு இப்படியே பழகிட்டேன். நான் வந்து அர்க்காத் பண்ணினது எல்லாமே எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருச்சு. அடுத்தது இந்த பக்கம் ஸ்லீவ் வச்சுக்கலாம். நம்ம குடஞ்ச பகுதி வந்து நம்ம கரெக்டாக முன்பக்கம்தான் வச்சு நம்ம தைக்கணும். பழகின புதுசில் தைக்கிற ஆர்வத்தில் நான் மாற்றி தைச்சிருவேன். மறுபடியும் பிரித்து தான் அடித்து கொடுப்பேன். அந்தளவில் நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அவ்வளோதாங்க. இனி பாருங்கள், எந்த இடத்துல எனக்கு அப் அண்ட் டவுனுங்கிறதே இல்லை. இனி அவ்வளோதான். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு வச்சு கையோட மார்க் பண்ணி கெட்டி தையல் போட்டுக்கலாம். இந்த மார்க் பண்ணினதெல்லாம் கரெக்டாக இருந்ததுனால நான் அப்படியே அடிச்சுக்கிட்டேன். இந்த சைடும் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வருது. எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இல்லை. அதே மாதிரி இந்த கைக்கும் அதே அளவு வச்சு ஆம்கோல்கிட்ட நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். அங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு மார்பு சுற்றுற அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். அளவு ப்ளவுஸ் வச்சு அங்கேயும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்ட்ரைட் தையல் அழகாக வந்துடுச்சு. பாருங்கள், நீ அடுத்தது வந்து ப்ளவுஸில் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. நான் இன்னும் பேக் டாட் பிடிக்கணும். பிடிச்சா எனக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லா அளவுகளும் பார்க்கணும். பின்னாடி நான் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். 3 தையல் போட்டு நம்ம பேக் டாட் பிடிச்சோம்னா ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கட்டிங்கில் நீங்கள் புரிஞ்சு கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து தைக்கத்தான் நமக்கு வந்து அளவுகள் வருமோ ஒழிஞ்சு எடுத்தோடனே வராது. நல்லா நான் இது வந்து நார்மல் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸ் அதிகமாக தைச்சதுனால என்னால் சீக்கிரமாக இது வேலையை முடிக்க முடியுது. இப்போ பேக் டாட் பிடிச்சிட்டோம்.
இப்போ டாட் பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து எல்லா அளவுகள் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எல்லா அளவுகளும் கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குதுன்னு பாருங்கள். எந்த இடத்துலையும் எதுலையாவது அப் அண்ட் டவுன் வருதான்னு பார்த்துக்கணும். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.